சாரா திரைப்பட குழுவினருடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. ஹாய், வணக்கம். வணக்கம். ஓகே, அண்ட் ஹவ் ஆர் யூ? I'm fine. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார். அண்ட் கரா மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாருக்குமே வணக்கம், உங்கள் சேனலுக்கு வணக்கம். ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் ஃபில்ம் இது. நான் இதில் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக்ஸ் ப்ளஸ் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்ல ஃபீல் இருக்குது. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப ஸ்டைலிஷாக. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஸ்க்ரீன் ப்ளே கூட ரொம்ப கொஞ்சம் புதுசாக ஒரு ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஓகே, சூப்பர். அண்ட் உங்களோட க்ரீவ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, லைக் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து ஹிந்திலாம் தெரியும், வந்து ஹிந்தின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி லைக் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்க? ஸோ எப்படி சேலஞ்சிங்காக இருந்தது, அதை பற்றி சொல்ல முடியுமா? எனக்கு இது சேலஞ்சிங்காகவே இல்லை. ஏன் சேலஞ்சிங்காக இல்லைன்னா, ஆக்சுவலி நான் பிறந்தது வளர்ந்ததே இங்கே தான் கம்ப்ளீட்டாகவே. ஸோ கொண்டித்தோப்புன்னு ஒரு ஏரியா நம்ம இங்கே மின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஓகே. ஸோ நான் கம்ப்ளீட்டாகவே பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே இங்கே தான். ஸோ எனக்கு பேசிக்லியாகவே சொல்லப்போனால் நமக்கு வளர்த்த தாயே தமிழ்நாடுன்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்திருக்கு எப்போவுமே. ஓகே. இன்ஃபேக்ட் இதுக்கு ஒரு நான் சினிமா இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலும், ஐபிஎல் நடக்கும்போது என்றைக்கும் வந்து ராஜஸ்தான் ஜெயிக்கணுமோ இல்லை வேறு யாரை ஜெயிக்கணுன்றது தாட் ப்ராசஸே வந்ததில்லை. எப்போவுமே சென்னை ஜெயிக்கணுன்றது தான் மைண்ட்லேயே வந்திருக்கு. அந்த மேட்ச் நடக்கும்போது சென்னை தின்னா பாயிண்ட்ஸ் இருக்குது, இப்படி தான் மைண்டில் இருக்கும். தவிர நம்ம கம்ப்ளீட்டாக கிடச்சதே இங்கே தானே. அதுவும் இல்லாமல் டைலாக்ஸும் நான் எழுதுறதுனால எனக்கு பக்கா அந்த லோக்கல் தமிழ், அந்த கொண்டித்தோப்பு ஏரியா, அந்த ஒரு டெக்ஸ்சர் தான் எனக்கு டிசைனே ஆச்சு. ஸோ எனக்கு அது சேலஞ்சிங்கும் இல்லை, எனக்கு இது ப்ரௌடாக தான் இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஓகே, சூப்பர். அண்ட் ஹாய். Hi. உங்கள் நேம்? Ira. ஹைரா. ஓகே. யூ ஆக்டட் இன் கரா மூவி. ஹவு டு யூ ஃபீல்? Kara is also my first film I have Okay. acted in. When I started this film, I was just 8 years old. Okay, now? Yeah, I am 14. 14. Okay. Okay, super. Okay. And what is the biggest challenge in this movie? You feel? Being in front of the camera. Camera. At the starting, it was very hard. I could not adjust. But slowly, it got a habit and now I'm able to adjust it. Yeah. ஓகே, சூப்பர். அண்ட் இவங்க கேரக்டர் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க? லைக் அது மட்டும் இல்லாமல் நிறைய சிஜி ஒர்க்ஸு, ஸோ அது இருக்குது, எப்படி வந்து கேஸ்ட் ப்ராசஸ்லாம் பண்ணீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? இவங்க கேரக்டர் சூஸ் பண்ணது வந்து ஆக்சுவலி இவங்க என் பொண்ணு. ஓ மை காட். ஓகே. ஆமாம். ஸோ நடிக்கணும்னு தான் சினிமாவில் ஆரம்ப கட்டத்தில் வந்தேன். என் 15 ஏஜில் வந்து நான் நடிக்கணும்னு வந்தேன். ஸோ அப்படியே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடித்து மற்ற கிராஃப்ட்லலாம் ஒர்க் பண்ணி ஒரு 8-9 கிராஃப்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த படம் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் டிசைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அதுவும் இல்லாமல் என் பொண்ணு, ஸோ கொஞ்சம் நமக்கு ஒன்று இருக்கும்ல பர்சனலாக ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும்னு சொல்லி, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இவங்களோட கேரக்டர் நான் எழுதி ஒரு சென்டர் பில்லராக டிசைன் பண்ணியிருக்கேன். மற்ற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்லி முதலைக்காக தான் எனக்கு இந்த படமே கிடச்சிது ஆக்சுவலி. ஓகே. க்ராக்கடைல் வச்சு ஃபில்ம் பண்ணணுன்னு ஒரு பேச்சு வார்த்தைங்களாகி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் டிசைன் ஆச்சு. மகேந்திரன், மாஸ்டர் மகேந்திரன் நடிச்சிருக்காரு, லொல்லு சுபா ஜீவா, அப்புறம் மொட்டா ராஜேந்தர், சாயிபா பசீன், கிமயா, குல் ரஞ்சித், இந்த மாதிரி நம்ம வெங்கை ஐயனார், பிரேம்நாத் சார், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரோட கேரக்டர் டிசைன் பண்ணும்போது நமக்கு வரும்ல ஒரு பேட்டர்ன். நம்ம இவர் விஜய் சேதுபதி சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஓகே. ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் சுமார் மூஞ்சி குமார்னு ஒரு ரோல், நல்ல ஃபேமஸான ரோல் அது. இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரால். ஓகே. ஸோ அந்த ரோல் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அதை அடாப்ட் பண்ணி தான் நான் இந்த காதல் குமார்ன்ற ரோல் எழுதியிருக்கேன். ஸோ ரங்கா, ஸோ இந்த மாதிரி எல்லாரோட கேரக்டரைசேஷன் எனக்கு இப்படி தான் டிசைன் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக டிசைன் ஆச்சு. ஓகே, சூப்பர். Okay. Can you tell me about your character in this movie? Few words or one line. My character name is Happy. And Happy is a quiet, silent girl in the whole movie. Okay. She's mute. Mute. She can't speak. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பொண்ணை வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்கீங்க. ஸோ அது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு சில விஷயங்கள் சேலஞ்சிங்காக இருக்கும்ல, கன்வே பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு ஒன்று தெரிலனா கூட சொல்லி கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்தது மனசில். இவளுக்கு இவ்வளோ பெரிய ரோல் கொடுக்குறோமே, ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது சொதப்பிட்டானா, நம்ம மாட்டிக்கிட்டோன்னா, ஏன்னா நம்ம என்ன இருந்தாலும் நம்ம ஒரு பெரிய கம்பெனி பட்ஜெட் ஃபிலிம்ஸ் இல்லாதனால ஒரு கஸ்டமைஸ்ட் பட்ஜெட் இருக்கும். ஸோ ஒரு 8 ஹவர் கால் ஷீட்டு இல்லை 1.5 கால் ஷீட் நம்ம போகிறோமோ அந்த டைமில் இவ ஏதோ பல்பு கொடுத்துருக்கூடாதுன்றது மைண்டில் கொஞ்சம் இருந்தது. பட் என்னென்னா அப்போது சொல்ல சொல்ல
சொல்ல சொல்ல சூப்பராக உள்வாங்கி அப்படியே அடாப்ட் பண்ணி பண்ணிட்டா. ஓகே. டைம் வேஸ்ட் பண்ணல ஆக்சுவலி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஆனஸ்ட்டாக சூப்பராக உள்ளே வாங்கி பண்ணிட்டா. சில விஷயங்கள்லாம் நான் சொல்லாத விஷயங்கள் கூட இவ ரொம்ப சூப்பராக பண்ணிட்டா. நான் எங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு எஸ்கேப் ஆனேன்னா, இவ படத்தில் ஊமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்ததுனால ஒரு 50% தப்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ அந்த டைலாக் டெலிவரி மியூட்டட். ஓகே. ஸோ அதில் 50% தப்பிச்சிட்டேன். அது இல்லாமல் கதைக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்தது. ஓகே. ஹிந்தியில் ஒரு சல்மான் கான் சார்து ஒரு படம் வந்தது, பஜ்ரங்கி பாய்ஜான், கொஞ்சம் ரொம்ப பேசப்பட்டது. ராஜமௌலி சாரோட அப்பா விஜேந்திர பிரசாத் சார் தான் அதை எழுதியிருக்காரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இவங்க ரோல் வந்து நான் அங்கேருந்து கூட கொஞ்சம் அடாப்ட் பண்ணேன். ஓகே. ஸோ அந்த ஃபிலிம் பார்த்ததுனால கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனதுனால கொஞ்சம் நமக்கு உறுத்தம் இல்லை நம்ம நிறைய படங்கள் பார்க்கறதுனால. ஸோ அது இவங்க கரியருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா என்ன உண்மையாக நம்ம பண்ணுறதா இருந்தாலும் அது ஒரு பக்கம் சேலஞ்சிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணி இவங்க கொஞ்சம் சேஃபராக தான் என்னை கொஞ்சம் காப்பாற்றிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. இவங்க இமோஷன்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இவங்களுக்காக ஒரு பாட்டும் இருக்கும். ஓகே. மதுரை கவி சார் தான் இந்த பாட்டு எழுதியிருக்காரு. கேஜிஎஃப்ல அம்மா சாங் எழுதினார்ல. ஆமாம். ஸோ நம்ம ஒரு டேக்லைனாக கூட வச்சுருக்கோம், கேஜிஎஃப்பில் அம்மா சாங் எழுதினவர், கராவில் அப்பா சாங் எழுதினார் அப்படின்ற பேட்டர்னில். ஸோ அந்த சாங்கும் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக வந்திருக்கு. மலையாளத்தில் ஒரு பெரிய சிங்கர் ஹரிசங்கர், அவர் தான் இந்த பாட்டு பாடியிருக்காரு, அச்சு ராஜமணி மியூசிக்கு. ஸோ அந்த சாங் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அந்த சாங் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே நான் என்ன நம்புகிறேன்னா, அந்த சாங் வெளியே வந்ததுக்கப்புறம் யார் யாருக்கு பொண்ணுங்கள் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப உறுத்தம்ன்றது நான் 100% நம்புகிறேன். நான் அந்த டிசைன், என் மனசில் டிசைனும் அதுதான் இருந்தது. ஸோ நம்ம பொண்ணுக்காக நம்ம ஒரு சாங் பண்ணுறோன்னா அதில் நல்ல இமோஷன்ஸ் இருக்கணும். ஸோ எனக்கும் ரொம்ப உறுத்திச்சு அது ஆக்சுவலி. ஓகே. ப்ராக்டிக்கலாகவே. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து எனக்கு வந்து அவங்க சொன்னும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா வந்து நிறைய இது இருக்குது அனிமல். ஸோ ஒய் crocodile? ஸோ இந்த கான்செப்ட் ஐடியா வந்து எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ப்ரொடியூசர் சாருக்கு வந்து அனிமல் ஃபிலிம் வேணுன்றது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ என்ன அனிமல் இருந்தாலும் ஓகேன்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் அவர் கொடுத்துருந்தாரு. ஓகே. ஸோ நான் கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணுவோம்ல, என்ன இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் நடந்திருக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு, சரி பைரவர் சார் போகலாமா அப்படின்றது கொஞ்சம் ஒரு பக்கம் போச்சு. சரி குரங்கு சார் போகலாமா அப்படின்னு ஒன்று கொஞ்சம் போக 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 பெஸ்ட்டு crocodile போயிடலாம், கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் ஹோம்ஒர்க்கும் பண்ணி பார்த்தேன். அந்த கிரால் கொஞ்சம் நல்ல இங்கிலீஷில் கொஞ்சம் ஹிட் ஆச்சு. ஸோ அதை அப்சர்வ் பண்ணதுனால crocodile போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ப்ரொடியூசர் சாருக்கு சொன்ன உடனே அவருக்கு crocodile பிடிச்சிது. சரிண்ணா அப்படி அது ஒரு ஷார்ட் பீரியட்லேயே நடந்துச்சு. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்லேயே இந்த டிசிஷன் ஆகிடுச்சு. ப்ரொடியூசர் சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 days to 7 daysக்குள்ளே இந்த டிசிஷன் கிடச்சிச்சு, நம்ம crocodile போயிடலான்னு. லைன் பிடிச்சிது, அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் பண்ணி அது ஒரு ட்ராக்கில் போயிடுச்சு. ஓகே. ரொம்ப ரொம்ப நாள் எடுத்து இந்த சப்ஜெக்ட் எழுதி அப்படி எனக்கு போகல. இது அந்த லைன் ஓகே ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் crocodileக்காக. பட் crocodile டிசிஷன் எடுத்தது வந்து ஷார்ட் டைமில் ஆச்சு. ஓகே. விச் சீன் யூ மோஸ்ட் லைக் கரா மூவி? Which scene? விச் சீன்? In the climax. In the climax. Yeah. Why? I can't spoil it. ஓகே, கொஞ்சம் உஷாராக தான் இருக்காங்க. ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து இந்த படத்தை போய் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும், இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு crocodile சொல்லுவேன். அது நல்லாயிருக்கும், ஃபீலிங்ஸாகவும் நல்லாயிருக்கும், விஷுவல்ஸாகவும் நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற நல்ல விஷயம் எனக்கே கொஞ்சம் நல்ல மன நிம்மதி என்ன கொடுக்குதுன்னா, ஜென்ரலாக ஒரு மிருகத்தை வச்சு நம்ம மிரட்டுறது ஒரு பக்கம், ஓகே, நம்ம நேட்டிவிட்டின்றது ஒன்று இருக்குது, நம்ம இந்தியனுக்குன்னு ஒரு நேட்டிவிட்டி இருக்குது, அந்த நேட்டிவிட்டிக்கு சூப்பராக உட்காந்துருக்கு ஒன்று. ஸோ ஈஸியாக கனெக்ட் ஆகும் நமக்கு, அந்த கத்துறது ஃபீலு, அந்த உணர்வு, அது எனக்கு ஒரு ரொம்ப நல்ல அருமையாக இருக்கும், ஜனங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா லட்சுமி மேடம், ஓகே, பணம். ஸோ இந்த ஃபில்மில் வந்து இந்த ஃபில்ம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லட்சுமியை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபில்மே. ஓகே. ஹீரோ கேரக்டர் காதல் குமாரோட கேரக்டர் வந்து பணம் தான் வாயால் சொல்லவே மாட்டார், லட்சுமி லட்சுமி தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே. எதுக்கு எடுத்தாலும் லட்சுமி எங்கே, லட்சுமி போச்சு, லட்சுமி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டரைசேஷன் டோட்டல் லட்சுமி பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்துலேயே யாராக இருந்தாலும் லட்சுமி இல்லாமல் ஒன்றும் இல்லைன்றது ஒரு பேஸு. ஸோ அந்த பேஸ் இதில் ஒரு மையப்புள்ளியாக இருக்கும்.
அந்த மையப்புள்ளியை பேஸ் பண்ணி இந்த நடக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப யதார்த்தமாக கனெக்ட் ஆகும். ஓகே. அப்படின்றது எனக்கு 2வது ஃபேக்டாக இருக்குது. 3வது ஃபேக்ட் வந்து எனக்கு காதல் குமார் கேரக்டர் வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த காதல் குமார் கேரக்டர் வந்து அளவுக்கு மேலே பிடிக்கும்ன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஏன்னா அவர் போடுற மொக்கையும் அவரோட ட்ரீட்மெண்ட்டே நமக்கு ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. ஓகே. அவரோட ஒரு டைலாக்ஸ் வந்து நான் ஆம்பளை இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆம்பளை பம்பளை, ஓகே, கவர்மெண்ட்டே லேடிஸு ஜென்ஸுன்னு ஒன்று சொல்லுது, அப்புறம் என்னத்துக்கு இந்த லேடிஸு. ஸோ இந்த ஸ்லாங்கு, இந்த கலாய்க்கிறது, இந்த தன்னோட எக்ஸ்லவருக்கு தன்னை கட் பண்ணிட்டான்றதுக்காக உன் ஊட்டாண்ட வந்து கச்சேரி வச்சிருவேன் அப்படி, நான் செத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணோம் ஞாபகம் வச்சுக்கோ, கண்ணம்மாப்பேட்டையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த காதல் குமார் யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும், நான் செத்ததுக்கப்புறம் என் பொணத்தை வந்து மெரினா பீச்சில் அடக்கம் பண்ணிடுங்கடா அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்லாங்கே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. அவரோட காதல் குமார்ன்ற கேரக்டரைசேஷனும் ஒரு ட்ரெண்ட்செட்டராக இருக்கும், அவரோட ஸ்லாங் ட்ரெண்ட்செட்டராக இருக்கும், அவர் பேசுகிற இங்கிலீஷ் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட்செட்டராக இருக்கும். ஓகே. இந்த ஃபிலிமில் வந்து இப்போது ஒரு சீன் எப்படி இருக்கும்னா, ஹீரோ வந்து காதல் குமார் வந்து ஒரு பெரிய ட்ரம்முக்கு மேலே ஒரு முட்டி போட்டு உட்கார வச்சுருப்போம், தூக்கு போட்ட மாதிரி ஹேங் பண்ணியிருப்போம், கை வேற கட்டியிருப்போம், வாயில் இந்த மாதிரி அவர் பேட்டர்னில் இருப்பார். அது இல்லாமல் அவருக்கு மேலே ஹீரோயினை உட்கார வச்சுருப்போம், அவங்கள வேற தூக்கில் கயிறு போட்டு அவங்களையும் தொங்க விட்டுருப்போம். இப்போது இந்த டைமில் என்ன இருக்கும், ஹீரோயின் சொல்லுவாங்க, என்ன நீ ரவுடிஸை வச்சு செட்டிங் பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவர் தான் சொல்லுவார், கே மேடம் செட்டிங்கு, யூ ஒன்லி ஐ மேலே சிட்டிங்கு. அந்த டயலாக் ஐ திங்க் இட் வில் பி ட்ரெண்ட். ஆமாம், ட்ரெண்டியாக இருக்கும். இவர் எந்த டைலாக் பேசினாலும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நான் அப்படின்னு சொல்ல மாட்டாரு, ஐ யூ தான் பேசுவாரு. ஓகே. எதை பேசினாலும் ஐயங்க எத்தேன் யூ தானே எத்திங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவருக்கு எப்பவுமே ஐ யூ தான் வரும் தவிர நாங்களே வராது வாயில. ஓகே. ஸோ அந்த டைலாகோட மாடுலேஷன் ஸ்டைலு பேட்டர்னே கொஞ்சம் யூனிக்காக நமக்கு கிடச்சிருக்கு ஆக்சுவலி காதல் குமார். சூப்பர். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லும் போதே அது வந்து கிட்ஸ் கிட்ட ரொம்ப கனெக்ட் ஆகும், அந்த இந்த ஜென்சி மூட்க்கு வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட இந்த படத்தை வந்து பார்க்கணும், இந்த ஒரு விஷயம் இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க, ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி இருக்குன்னா, மெயின் ஃபஸ்ட்டு நான் பணத்துக்காக சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஒரு ரேஸில் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வாழ்கிறதுக்கு வந்து ஒரு லட்சுமி மேடம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் ஒரு நல்ல லெசனாக இருக்கும். என்ன லட்சுமி மேடம் நமக்கு ரேஸாக இருந்தாலும் லைஃப்பில் தர்ம ரீதியாக நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். நம்ம ஆனஸ்டாகவும் நம்ம தர்ம ரீதியாக கரெக்டாக இருந்தோம்னா நமக்கு ஒட்டுறது நம்ம கண்டிப்பாக ஒட்டிக்கும். ஓகே. அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மெசேஜாக இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று இல்லாமல் நம்ம வந்து என்ன ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட்லேயும் ஃபால்ஸாக இருந்தோம்னா நம்ம கைவிட்டு எல்லாமே போயிடும். தர்மம் தான் ஜெயிக்கும், அதர்மம் வந்து கண்டிப்பாக தோற்றுருவோம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இதில் இருக்கும். இன்னொன்று இல்லாமல் இந்த வயலன்ஸுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இந்த வயலன்ஸ்க்கும் நம்ம நம்ம கத்தி தூக்குனாலும் நம்ம கன்னை தூக்குனாலும் அதை நம்ம தூக்கிட்டோம்னா அது நமக்கு கண்டிப்பாக நம்ம லைஃபே நாசம் பண்ணிடும் அப்படின்றது. தர்மம் வந்து நம்மளை கண்டிப்பாக தோக்க வச்சிரும். ஓகே. அப்படின்றது அதர்மம் நம்மளை தோக்க வச்சிரும்ன்றது ரொம்ப கொஞ்சம் மையப்புள்ளியாக நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். இதுதான் நான் சொல்ல வரேன், மெசேஜாக இப்படி தான் இருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நேரம் உங்கள் டைமை கொடுத்து கரா மூவியை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நன்றி அண்ட் நன்றி சார். தேங்க்யூ. கரா திரைப்பட குழுவினருடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.